ஹலோ மக்களே, ஜூன் 15 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் சலங்கேலு சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க கேபி சுயநிலவுக்கு வந்துடுறாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலவுக்கு வந்துக்கிறாரு. அதாவது ககனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை மீரா கேபி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. என் பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பையன் என்னைய சுட்டு கொல்ல பையன் தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா ககனை புரிஞ்சுக்கிட்ட யாருமே பண்ண மாட்டாங்க. நான் இப்போ உடனே எந்திரிச்சு என் பையனை காப்பாற்றணும். ககன் இப்ப எங்க இருக்கான், அவன் பத்திரமா இருக்கானா, எங்க இருக்கான், அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவன் இப்ப எங்க இருக்கான், எந்த நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொல்லி ககனை நினைச்சு ரொம்பவே கேபி வருத்தப்படுறாங்க. எமோஷனல் ஆகி பேசுறாங்க. உடனே நம்ம சரி இருந்துட்டு, அப்பா நீங்க இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அமைதியா இருங்க, பேசாதீங்க, அமைதியா இருங்க, ஒன்னும் இல்ல, அண்ணன் நல்லா இருக்காரு, அண்ணன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. மீரா ஒரு பக்கம் கோபப்பட்டு இருக்காங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கும் அந்த ககன் தான் காரணம், நீங்க இப்போ அவனை பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவர் அப்படியே அதுக்கடுத்து சரி சொல்றாரு, இங்க பாருங்க அப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அண்ணன் ஒரு பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்காங்க, அண்ணனுக்கு எதுவும் ஆகல, அண்ணனை இன்னும் போலீஸ் எல்லாம் பிடிக்கல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கேபி இல்ல நான் உடனே எந்திரிச்சு என் பையனை காப்பாற்றணும், நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்றாரு. மயக்கம் நிலைக்கு போயிடுறாரு, மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம சரி சாரதாவை மீராவை ரெண்டு பேர்த்தையுமே நீங்க வெளியே வாங்க, அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அப்பாவை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. மீரா நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லம்மா, அப்பா கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க, அவங்களை திரும்பி ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா ககன் பூமி ககன் தூக்கி, அதாவது பூமி உடம்புல ஆல்ரெடி குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயிரை காப்பாத்துறதுக்காண்டி அந்த காட்டுக்குள்ள திக்கும் தெரியாம தசையும் தெரியாம தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்குமே நிறைய அடி விழுந்து கையில காயம், மூஞ்சியில காயம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே நிறைய காயம் இருக்கு. இவருக்கே அங்க முடியல, இருந்தாலும் நம்ம பூமியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கிறாரு. வழியில வழி மக்களும் யாரும் இல்லை, எங்க போறது என்னன்னு தெரியாம வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம சரச்சந்திரா இப்ப காட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவரும் இப்போ தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் எங்கேயுமே ககன் பூமி எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எந்த தகவலும் அவருக்கு இல்ல. உடனே அவர் எஸ்பி சூர்யாவுக்கு கால் பண்றாரு. இங்க பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யா மயக்க நிலையில இருக்கிறாரு. அதாவது ககன் எஸ்பி சூர்யா அழிச்சு வெளுத்தனால அவரும் மயக்க நிலைக்கு இருக்கிறாரு. உடனே கால் பண்ணி சரச்சந்திரா பேசுறாரு. ஏய், அந்த ககனை புடிச்சீங்களா இல்லையா, பூமியை புடிச்சீங்களா இல்லையா, பூமி எங்க இருக்கா, அவளை பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கேயும் எஸ்பி சூர்யா கிட்ட நம்ம சரச்சந்திரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம எஸ்பி சூர்யா சார் ஒரு பேட் நியூஸ் சார், நான் ககன் பூமி அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சேன். ஆனா நான் பூமி இடையில குண்டடிப்பட்டுட்டாங்க. நான் ககனுக்கு தான் எய்ம் பண்ணேன். கடைசி நேரத்துல அவங்க ககனை காப்பாத்தணுங்கிற நேரத்துல அவங்க அந்த குண்டடியை வாங்கிட்டாங்க. அவங்க இப்போ ககன் பூமியை காப்பாத்துறதுக்காண்டிதான் இங்க இருந்து எங்கேயோ திரும்பி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. கண்டிப்பா ரொம்ப தூரத்துல எல்லாம் போயிருக்க முடியாது, அவனுக்கே ரொம்ப அடி விழுந்திருக்கு. சோ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான், நீங்க அங்கனக்குள்ள தேடி பாருங்க, நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி சூர்யா சரச்சந்திரா கிட்ட சொல்றாரு. சரச்சந்திரா ஒரு பக்கம் தேடிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இப்ப ரெண்டு பக்கமா பிரியுது, இங்கிட்டு போறதான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம இங்க ககன் நம்ம பூமியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா, ஆல்ரெடி அவங்க காலில் அடிபட்டு இருக்கும். அந்த போலீஸ் தோரத்தும் போது அவங்க காலில் பெருவரில் அடிபட்டுருக்கும், அங்கேயே ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி பார்த்தா அவங்க வயிற்றுல குண்டு இருக்கு, இப்போ அங்கேயே ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். ஸோ இவர் தூக்கிட்டு வருவார்ல, நம்ம ககன் பூமியை தூக்கிட்டு வரும்போது அப்படியே அந்த ரோடு ஃபுல்லா இதுதான் வலி அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்த மாதிரி ரத்தம் ஃபுல்லா சொட்டி வந்திருக்கும். உடனே நம்ம சரச்சந்திரா என்னடா இது ரத்தம் சொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நேரா கோடு மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஓ, அப்ப இங்கதான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாரு. இவர் கொஞ்சம் ஸ்பீடா தானே நடப்பாரு. ஆனா ககன் இப்போ அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருப்பாரு. அவருக்கே நிறைய அடிபட்டு இருக்கும். அப்ப ஊர்ல ஒரு ஊர் பெரியவர் ரெண்டு பேர் வருவாங்க. அது பார்த்தா ஒரு மலை வீழ்ச்சி இடம், மேல மலையில இருந்து தண்ணியா கொட்டிட்டு இருக்கோம், ஒரு ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவாங்க. அவருங்க அந்த பெரியவங்க கிட்ட, இங்க பாருங்க, என்ன தம்பி இது, உன் உடம்புல காயமா இருக்கு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்ல, இங்க பக்கத்துக்குள்ள எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க எங்கேயாவது மருத்துவம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ககன் அவங்க கிட்ட கேட்பாங்க. ஐயோ தம்பி, இங்கனக்குள்ளலாம் இதுவே கிடையாது, இதெல்லாம் பெரிய காடு, அந்த மலை இருக்கு பத்தியா, அதை தாண்டினாதான் அங்க ஹாஸ்பிட்டலே இருக்கு, அதை தாண்டி போகணும், இந்த மலையை ஏறி உன்னால இறங்க முடியுமா அப்படிம்பாங்க. அது ஒரு ஃபால்ஸ், மலை வீழ்ச்சி இடம் இருக்கும், அந்த ஃபால்ஸை தாண்டி போனாதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ககனால கண்டிப்பா முடியவே முடியாது. இப்ப சரச்சந்திரா என்ன பண்ணுவாரு, தூரத்துல நின்று பாத்துருவாரு. சரச்சந்திரா கையில துப்பாக்கி இருக்கு. அவர் நம்ம ககனை சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, டேய், உன்னால என் பொண்ணு என் வாழ்க்கையே போயிருச்சு, நீ என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சதும் மட்டும் இல்லாம இப்ப இப்பயும் நீ அவளை உன்னாலதான் அவன் குண்டடிப்பட்டிருக்கா, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவர் மனசு கேட்காது. எல்லாரும் மாதிரி நானும் உன்னை சுடணுமா அப்படின்னு யோசிப்பாரு. அதுக்கடுத்து துப்பாக்கி எடுத்து சுடவா வேண்டாமாங்கிற யோசனையிலே இருப்பாரு. அதுக்கடுத்து துப்பாக்கி எடுத்து வச்சிருவாரு.
சுடலான்னு வைப்பாரு. பின்னாடி பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யா வந்துருவாரு. அவர் வந்து முதல்ல ககனோட காலில் சுட்டுருவாரு. ககனோட காலில் வந்து எஸ்பி சூர்யா சுட்டுருவாரு. அதுக்கடுத்து பார்த்தா சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் நம்ம ககன் வந்து பூமியை வேற தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேளை இவங்க சுட்டா பூமிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல நம்ம சரச்சந்திரன் வந்து சுடாம வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா பின்னாடி இருந்து எஸ்பி சூர்யா முதல்ல வந்து காலில் கீழே சுட்டுருவாங்க. அதுக்கடுத்து முதுகுலையும் சுட்டுருவாங்க. 2 குண்டடி ஒரே நேரத்துல சுட்டுருவாங்க நம்ம எஸ்பி சூர்யா. நம்ம சரச்சந்திரா என்ன நினைப்பாரு, அவர் துப்பாக்கியில இருந்து தான் குண்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா எஸ்பி சூர்யா தான் சுட்டிருப்பாரு. இவர் சுட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதுக்கடுத்து நடக்கவே முடியாது, அசையவே முடியாது. ஆல்ரெடி ரொம்ப உடம்புலாம் அடிபட்டு இருக்கும். இந்த நேரத்துல 2 குண்டடிப்பட்டனால வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. இருந்தாலும் அது வந்து ஒரு வழுக்கமான ஒரு வழுக்கி விழுகிற மாதிரி ஒரு இடம். அதுல ஒரு மரம் மாதிரி இருக்கும், சாஞ்சு போன மதுரை மாதிரி இருக்கும். கீழே பார்த்தா ஃபால்ஸ் தண்ணி விழுகுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, பூமி அப்படியே வந்து அதுக்கு மேல தூக்கிட்டு போக முடியாது அவரால். அப்படியே அந்த ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதுல அப்படியே வந்துட்டு நம்ம பூமியை வந்து படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு ககன் வந்து இதுக்கு முன்னாடி பூமி வந்து அவங்க காதல சொன்னது, ககன் வந்து முதலையா நம்ம பூமிக்கு வந்து ஐ லவ் யூ பூமின்னு சொல்லிட்டு கோயில்ல வச்சு சொன்னது, அதுக்கடுத்து வீட்டுல வச்சு அவங்க காதலிச்சது, அதாவது பூமி கூட இது வரைக்கும் அவங்க நல்லபடியா கொண்டாடின நாட்கள், சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே அப்படியே ககன் கண் எதிர வந்து போகும். நம்ம பூமி பார்த்தா சுயநிலவே இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க இங்க அவங்களை சுத்தி என்ன நடக்குது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க மயக்க நிலைமையிலதான் இருப்பாங்க. நம்ம ககன் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே அவருக்கு வந்து கால் வர வலிக்கிட்டே இருக்கும். காலில் குண்டு இருக்கு, முதுகுல குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தா அப்படியே அவர் வலிகி அந்த ஃபால்ஸ்ல கீழே விழுந்துருவாரு. அப்படி கீழே விழுந்து இந்த ஃபால்ஸ்ல அதுக்கடுத்து என்ன ககனுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. நம்ம எஸ்பி சூர்யா என்னன்னா, ஏய் உன் சாவி என் கையில தான் இருக்குடா, எனக்கு இன்னைக்கு தான்டா அப்படியே இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, இன்னைக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லடா, சே எப்படியோ உன்னை கொல்லணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நான் கொண்டுட்டான்டா, அதுவும் உன் சாவு என் கையில நடந்திருக்கு பத்தி, அது தாண்டா அங்கதான்டா இருக்க, எத்தனை வாட்டிடா என்ன ஏமாத்தினீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ பூமி ஒன்னையும் பிரிச்சாச்சு, பூமியும் ககனையும் பிரிச்சாச்சு, ககனை என் கையாலே சுட்டு கொண்டுட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷத்தின் உச்சியில இருப்பாரு. அதாவது வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. சரச்சந்திரன் நினைச்சிட்டு இருக்காரு இன்னும் அவர் தான் துப்பாக்கியில சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து துப்பாக்கியை வச்சுட்டு பூமியை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்ப்பாரு. அப்படி ரத்தமா வந்துட்டு இருக்கும், அவங்கள சுத்தி ஃபுல்லாவே ரத்தம், வயிற்றுல குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காலில் ரத்தம் வயிற்றுல ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தூக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க சரச்சந்திரா வந்துருவாங்க. இங்க வந்து எஸ்பி சூர்யா வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அபூர்வா கிட்ட சொல்லணும், டைரக்டா வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க. அபூர்வா வந்து அதை விட சந்தோஷத்துக்கு போயிடுவாங்க. அதாவது என்னது அந்த ககன் செத்துட்டானா, சே ஒரே கல்ல எத்தனை மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ ககன் செத்து போயிட்டான், ககன் தான் உயிர், ககன் தான் என்னோட உலகம், ககன் தான் என்னோட உயிர், உலகம், வாழ்க்கை எல்லாமே ககன் தான் நினைச்சு அந்த பூமி வாழ்ந்துட்டு இருந்தா, இனிமேல் அவ பைத்தியம் பிடிச்சு சுத்த போறா, அந்த பூமியோட நிலைமை என்ன, அவளையும் துப்பாக்கியில சுட்டாச்சா, அவளும் உயிர் பழைக்கிறதே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சா ஒரே கல்லுல எத்தனை மாங்கா, இப்ப அந்த ககன் குடும்பமே சீரழிஞ்சு போயிரும், ககன் இல்லாம அந்த சாரதா பூர்ணி எல்லாம் நடுத்தெருல தான் நிக்க போறாங்க, தான் புள்ள இறந்த சோகத்துல சாரதாவும் செத்து போயிருவா, ஒரு கேபி வந்து என்னையே மாட்டி விட்டு அப்புறவாரா மாறணும்னு நினைச்சான்ல, அவனுக்கு நல்லா வேணும், என்னமோ அவன் பையனை காப்பாத்துறானா, ஒரே கல்லுல எப்படி ஒரே பிளான் போட்டு எத்தனை பேரை தாக்கிட்டேன் பத்தியா, கேபியும் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், சாரதா இனிமேல் பையன் இறந்த சோகத்துல அவளும் செத்துருவா, ககன் செத்துட்டான். இந்த நியூஸை கேட்கும் போது இங்க அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு லட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் சூர்யா, நீங்க எனக்கு எவ்வளவு குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் என் பொண்ணை வச்சு நீங்க என்ன கேட்டாலும் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இங்க தலகால் புரியாம ஆடிட்டு இருப்பாங்க நம்ம அபூர்வா. அப்படியே பார்த்தா நட்சத்திராக்கு கால் பண்ணி இதுக்கு அடுத்து அந்த பூமியோட வாழ்க்கை எப்படி ஆக போதாவா, அதுக்கு அடுத்தும் அபூர்வா ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. அதாவது பூமியை வந்து இப்ப சரச்சந்திரா தான் அப்பா கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ இன்னும் அவ வெறுத்து ஒதுக்கணும், சரச்சந்திரா வந்து என்னை ஏமாத்திட்டே இது பண்ணார்ல, அவருக்கும் வந்து சரச்சந்திராவையும் பூமியையும் பிரிச்சு காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பூமியை வந்து ககன் தான் சுட்டு கொண்டாங்கன்னு அவங்கள மேல ஃப்ரேம் பண்ணி அவங்கள பூமியை வந்து சரச்சந்திரா வெறுக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க பிளான் போட்டு கொடுத்து அது தப்பாக மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் வந்து வெளியே வந்து பார்க்கணும், முதல்ல என்னோட பொண்ணு நட்சத்திராக்கு கால் பண்ணி எனக்கு முதல்ல பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இன்னை முதல்ல வெளியே விடுங்க இந்த ஜெயில விட்டு, இனிமேல் நடக்க போறது எல்லாத்தையும் நான் வெளியே வந்து என் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தா நம்ம செரி வந்து என்ன பண்ணுவாரு,
ஒரு கால் வந்திருக்கும், உங்க போன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அண்ணனோட போன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து பைக்ல வந்து போனை கொடுப்பாரு. உடனே ககன் தானே வரேன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க வந்திருக்கீங்க. டே இதுதானே அவன் போனா, பாத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ககன் அண்ணாவா, இந்த பையன் இந்த போனை வச்சிருந்த பையன் வந்து ஃபால்ஸ்ல வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இது செத்து போயிட்டானா, யாரை பத்தி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து அந்த போலீஸ்கார் சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் அண்ணனை செத்து போயிட்டான்னு சொல்லுவா. உண்மையை சொல்லுடா, நீங்க தான் கொலை பண்ணீங்களா, என்ன ஆச்சு அண்ணனுக்கு, என் அண்ணன் நல்லா தான் இருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆயிடுவாரு நம்ம சரி. அதாவது அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பையனை போனை கொடுத்துட்டு போலான்னு வந்தா போலீஸ்ல இருந்து வந்த தகவல் தாண்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா புடி, உனக்கு எனக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை வந்து செரிக்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிருவாரு. அந்த கான்ஸ்டபிள் பாட்டு போயிருவாரு. இவருக்கு வந்து திக்கும் தெரியாது தசையும் தெரியாது நம்ம செரிக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. இது அண்ணன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் இப்ப பெரியமா கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பெரிய ஷாக்ல போயிருவாரு நம்ம சரி. அவருக்கு வந்து அதை எப்படி வந்து யார்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும்னே தெரியாது. ரோட்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் பூமியும் வந்து சந்தோஷமா இருக்கணும், நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க உண்மையா காதலிச்சீங்க, உங்க வாழ்க்கை இதுக்கு அடுத்து சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் அவங்களை அனுப்பி வச்சேன். ஆனா நான் அனுப்பி வச்சதே இப்போ பெரிய தப்பா போச்சேன்னா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், நான் பெரியமா கிட்ட போய் இப்ப என்னன்னு சொல்லுவேன், அப்பா கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன், உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்னன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழுதுகிட்டே இருப்பாரு. இல்ல என் அண்ணன் செத்து போயிருக்க மாட்டான். இவரே வந்து அதாவது மாறி மாறி பேசுவாரு. முதல்ல நாள் அதாவது அவர் அந்த ஷாக்ல என்ன பண்றேன்னே தெரியாம நீ செத்து போயிட்டியா அப்படின்னு ஒரு வாட்டி அழுவாரு. இல்ல உனக்கு எதுவும் ஆயிருக்காது, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, இல்ல என் அண்ணன் நல்லா தான் இருப்பான், என் அண்ணன் சந்தோஷமா தான் இருப்பான், என் அண்ணன் வந்து என் அண்ணனுக்கு எந்த அடிபட்டிருக்காது, என் அண்ணன் நல்லபடியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவரே வந்து அப்படியே அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருப்பாரு. நம்ம செரி வந்து பதட்டத்துல அவருக்கு இந்த செய்தியை கேட்டனால ஏதோ ஆயிடும் நம்ம செரிக்கு. உடனே அப்படியே ரோட்ல வந்து வந்துட்டே இருப்பாரு. இது இந்த சைடு பார்த்தா ஒரு கார் வரும், அந்த சைடு பார்த்தா ஒரு கார் வரும், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. நம்ம செரி பாட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நம்ம சாரதா வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி நின்று கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. கடவுளே என் பையன் வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான், அவன் சின்ன வயசுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் நீ அவனுக்கு பெருசா கொடுக்கவே இல்லை, இப்போ அவனை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, அவனுக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது, அவன் நல்லபடியா இருக்கணும், அவன் வாழ்க்கை இதுக்கு அடுத்தாது நல்லபடியா இருக்கணும், அவனை தயவு செஞ்சு காப்பாத்து, நீதான் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க பாரு சின்ன வயசுல இருந்து முதல்ல அவன் அப்பாவை அவங்க கிட்ட இருந்து பிரிச்ச, அதுக்கடுத்து இப்போ வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் என் பையன் பார்த்து வளர்ந்துருக்கான், அவனுக்குன்னு நீ எதுவுமே இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, அவன் காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், அவளையும் அவகிட்ட இருந்து பிரிச்சு தூரமாக்கிட்ட இப்போ. ஆனா அதுக்கடுத்து அவன் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் காதலிச்ச பொண்ணையே விட்டு கொடுத்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண தயாரானா. அவன் வந்து கெட்டவங்கன்னு அவனுக்கு யாருமே கிடையாது, அவனுக்கு கெட்டது பண்ணியிருந்தா கூட அவன் நல்லதுதான் பண்ணணும்னு நினைப்பான். அப்படிப்பட்ட என் பையனுக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, நீதான் அவங்க வந்து தெய்வமா இருந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து முறையிட்டு இருப்பாங்க. அதாவது ககன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ககனுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு தேங்காய் ஒன்றும் உடைப்பாங்க. அந்த தேங்காய் வந்து உடைப்பாங்க. உடைச்சு பார்த்தா தேங்காய் ஃபுல்லா அழுகி இருக்கும். உடனே அது ஷாக் ஆயிடுவாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கடவுளே எனக்கு இது சோதனையை கொடுக்குற, இது என் பையனுக்காக நான் ஆசையா வேண்டிட்டு உடைச்சா என்னது இது என்ன சகனம், நீ என்னத்த சொல்ல வர, என் பையனுக்கு ஏதாவது ஆபத்தா, என் பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா, என் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்பியும் நம்ம சாரதா வந்து அதுக்கடுத்து பெரிய ஷாக் ஆயிடுவாங்க. அதாவது தேங்காய் அழுகி போயிடுச்சு, நம்ம ககனுக்காக வேண்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல நம்ம சரி வந்து சாரதா கிட்ட பேசுவான், சரி வந்துட்டியா நீ, என்னாச்சு, ககன் நல்லா இருக்கான்ல, ககனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவன் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்லனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அண்ணன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சாரதாக்கு வந்து அடுத்து மயக்க நிலைக்கு போற மாதிரி வருவாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்ற நீ வேற யாரும் நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்க, என் பையனுக்கு எதுவும் இல்ல, என் பையனை கூப்பிடுற மாதிரியே இருக்கு, அம்மான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கடுத்து ஷாக் ஆகி இவங்க பைத்தியம் மாதிரி, அதாவது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி என்ன பேசுறோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம சாரதா ஒரு பக்கம் அடுத்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உடனே சரி வந்து அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இருந்தாலும் இல்ல என் பையன் என்னை அம்மான்னு கூப்பிடுறான், எனக்கு என் பையன் என்னை கூப்பிடுற மாதிரியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ககனை தேடி ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பார்த்தா நம்ம பூமியை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்ப பூமி இருந்துச்சு ககனை எங்கன்னு கேட்டா சரச்சந்திரா என்ன சொல்ல போறாரு, சரச்சந்திரா தான் சுட்டுக்கணும்னு சொல்ல போறாரா, இல்ல என்ன நடக்க போகுது,
இதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலில் போட்டுட்டு இருக்கோம், சலங்கையொலி சீரியலில் போட்டுட்டு இருக்கோம், மெகா சந்தேஷமும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எந்த சீரியல் பிடிக்குமோ எல்லாத்தையும் பாருங்க. தேங்க்யூ மக்களே. அண்ட் முக்கியமாக ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.